சமூக ஊடகங்களில் பெண்களை உட்படுத்தி மோசமான கருத்துக்களை பதிவேற்றுவது அல்லது அவர்களின் புகைப்படங்களையும் காணொலிகளையும் தவறாக விமர்சிப்பது ஆகியவை மட்டும் இலக்கவியல் வன்முறையாக கருதப்படாது. மாறாக GPS எனப்படும் இடக்குறியீட்டு கருவியை பயன்படுத்தி அவர்களை கண்காணிப்பது, இணையம் வாயிலான பரிவர்த்தனையின் போது பயன்படுத்தப்படும் வார்த்தை பிரயோகம் ஆகியவையும் அதில் அடங்கும். அச்செயலின் வழி பெண்களை அல்லது சிறுமிகளை உடல் ரீதியாகவும் மனோரீதியாகவும் துன்புறுத்தி அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தால் அதுவும் இலக்கவியல் வன்முறையாகவே வகைப்படுத்தப்படுவதாக கூறுகிறார் வழக்கறிஞர் யோகேஷ் M. வீரசுந்தரம். பொதுவாக ஆராய்ச்சி மூலியமாக பார்க்கும்போது என்ன தெரிய வந்ததுன்னா 76.7% பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த சைபர் புல்லிங் இல்லை டிஜிட்டல் ரிலேட்டட் புல்லிங் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ புல்லிங் பார்த்திங்க இல்லை டிஜிட்டல் வயலன்ஸ் பார்த்திங்கன்னா பல ரகங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சைபர் புல்லிங் டாப்பில் இருக்குது. அதாவது நம்ம பொதுவாக ஜெனரலாக காமெண்ட் போடுறோம், இல்லை இவங்க அப்யூசிவாக நடந்துக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு நான் அந்த அப்யூசிவ் காமெண்ட் கொடுக்கணும், போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதும் நம்மளும் அந்த அப்யூசிவ் செயல் தான் செஞ்சிட்ருக்கோம். அதிலும் அண்மைய காலமாக 18 வயதிற்கு கீழ்ப்பட்ட இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் புகைப்படங்களையும் காணொலிகளையும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வரும் செயல் அவர்களிடையே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. அதிலும் டெலிகிராம், வாட்ஸ்அப் போன்ற சில பிரபலமான சமூக ஊடகங்களில் பெண்களையும் சிறுமிகளையும் உட்படுத்திய ஆபாச காணொலிகள் அடங்கிய தொகுப்புகளும் கணிசமான விலையில் வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்பட்டு வரும் அதிர்ச்சி தகவலையும் அவர் வெளியிட்டார். உங்கள் முகத்தை உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் AI மூலயமா தவறான விஷயத்தை காணொலிப்படுத்துறது, இல்லாட்டி அந்த இமேஜ் கிரியேட் பண்ணி ஆளுங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது, இதுவும் டிஜிட்டல் வயலன்ஸ் தான். ஆன்லைன் ஸ்டாக்கிங்கில் ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு த்ரெட்டனிங் ஆரம்பிக்கும். அதாவது எப்படின்னா, நீங்கள் இங்கே போனேன்னா நான் உங்களை ஏதாச்சும் செய்வேன், நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் இந்த மாதிரி செய்வேன், இல்லை சில சமயத்தில் அவங்க செய்யாமல் நீங்கள் காடியை பார்க் பண்ணியிருந்துருக்கீங்க, அந்த காடியை கிரிக்கிட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை அவங்க தவறான வார்த்தைகள் எங்கேயாச்சும் எழுதி பேஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை டிஜிட்டலாக போஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆன்லைன் ஸ்டாக்கிங் அண்ட் த்ரெட்டனிங். இதை தவிர்த்து உடல் அளவில் காயங்களை ஏற்படுத்துவது, கொலை செய்வது, பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவது அல்லது வணிகத்தில் ஊறு விளைவிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அச்சுறுத்துவதும் பெண்களுக்கு எதிரான இலக்கவியல் வன்முறையாகவே கருதப்படுவதாக யோகேஷ் கூறினார். அதிலும் சமூக ஊடகத்தின் பரவலான வளர்ச்சிக்கு பின்னர் பாலியல் துன்புறுத்தலினால் அவதிப்படும் பெண்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக யோகேஷ் வருத்தம் தெரிவித்தார். சிலவங்க நீங்கள் ஆன்லைன் மூலிமா பழக்கமாக இருக்கலாம், கொஞ்சம் க்ளோஸாக பழகி இருந்திருக்கலாம். ஸோ அதை வச்சு உங்கள்கிட்ட காசை கேட்குறது, இல்லாட்டி சில விஷயம் ஏதாச்சும் உங்களை பற்றி மாற்றிருக்கலாம். ஸோ இல்லை உங்கள் படம் உங்களோட ப்ரைவேட் படத்தை அவங்க ஃபோன்லேருந்து எடுத்துருக்கலாம் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல். அதை வச்சு இதை நான் விளையாக்காமல் இருக்கிறதுனா நீ இவ்வளோ காசு கொடுத்தால்தான் அதை நான் விளையாக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது செக்ஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. உடல் மற்றும் மனதளவில் பெண்களையும் சிறுமிகளையும் பாதிக்கும் இலக்கவியல் வன்முறைகளை குறைக்கும் வண்ணம் அரசாங்கம் சில சட்டத்திட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக யோகேஷ் விவரித்தார். பர்டிகுலர்லி செக்ஷன் 507 ஆஃப் பீனல் கோடில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்டாக்கிங் பற்றி பேசியிருந்தோம். அதாவது உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் உங்கள் சோஷியல் மீடியாவில் சரி, இல்லை உங்கள் GPS ட்ராக்கர் மூலியமாக சரி, இல்லை உங்கள் ஃபோன் மூலியமாக ஹேக் பண்ணி செய்கிறதுனா சரி, இது எல்லாமே செக்ஷன் 507 உள்ளுக்கு கொண்டு 507A உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆன்லைனும் இருக்கலாம், ஆஃப்லைனும் இருக்கலாம். இந்த செக்ஷன் 507A இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவோம் என்று நம்புகிறோம். அதே வேளையில் செக்ஷன் 507 கீழ் டாக்சிங் எனப்படும் ஒரு பெண்ணின் அனுமதியின்றி அவரின் சுய விவரங்களை மற்றவர்களுக்கு பகிர்வதும், தொடர்பு பல்லூடக சட்டம் செக்ஷன் 233 கீழ் ஒரு பெண்ணை பற்றிய தவறான பதிவேற்றத்தை செய்வதும் இலக்கவியல் வன்முறையாக கருதப்படுவதால் அக்குற்றத்தை புரிவோருக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்ட போது யோகேஷ் தெரிவித்தார்.